ஆத்தாவுக்கு முன்னால ஏதாவது சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா அதை நிறைவேற்றி ஆகணும். அப்படி நிறைவேற்றலைன்னா குடும்பத்துக்கு கெடுதல் வந்து சேரும். ஏதாவது காரணத்தால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுன்னா இந்த பீடத்து மேலேயே நின்னு பிராயச்சித்தம் தேடிக்கணும். சன்னிதானத்துல என் விருப்பத்தை நிறைவேற்றி தருதா சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. உங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணுங்கிற என் விருப்பத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. என்ன காரணம்னு புரியல. அதனால உங்க குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு நான் இந்த பரிகாரத்தை தேடிக்கிட்டேன். பள்ளிக்கண்ணே, நமக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சு. இனிமே சந்தேகத்துக்கே இடம் இல்ல. நாம சந்தோஷமா வாழலாம். என் புருஷன்டா எனக்கு மட்டும்தான் மஞ்ச பொடி தேக்கையிலே என் நெஞ்ச போட்டு போனவளே. எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ, கருப்பு பூனை வந்துருச்சு. அண்ணே, இவன் ஒரு சந்தேகத்துக்கு பிறந்தவன். அண்ணே, என்னடா நொன்ன? என் பொண்டாட்டி அவங்க அப்பா வீட்டுக்கு கோச்சுக்கு போயிருந்தான். போன இடத்துல அவளோட முறமாப்பிளையும் தங்கியிருந்தான். அப்ப கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டான். இப்ப வர்றேன்றான். இது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடந்திருக்காதுன்ற. ரெண்டு பேருமே சின்ன வயசு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்காம இருக்கீங்கிற. இதுக்கு மேலே என்னை கூட்டு போக சொன்னா நான் வேணும்னா கிழவனா இருக்கலாம். ஆனா மானஸ்டன் மற்றவங்கள மாதிரி கெட்டு போனவளை கூட்டு வந்து வச்சு வாழ்றதை விட நான் நாக்க புடிஞ்சு சாவேன். உனக்கு நீச்சல் தெரியும்? தண்ணி அடிக்கும் போதெல்லாம் அந்த தங்கமுத்து தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரான். காப்பு கட்டு அவுக்கவும் அவன் கோயில் தர்மகர்த்தா ஆக போறான். அன்னைக்கே நான் சாமிக்கு போட்டிருக்கிற நகையெல்லாம் போலேன்னு தெரிய போகுது. அப்படி தெரியறதுக்குள்ள அவனை தீர்த்து கட்டினாதான் அவமானப்பட்ட உங்களுக்கு நிம்மதி, அடிப்பட்ட எனக்கு நிம்மதி. எவ்வளவு செலவானாலும் கவலைப்படாத. அதுக்குத்தான் இங்க ஒரு பனைமரமே வந்திருக்க. அறுத்து போட்ட கதிரை காவ காக்க களத்து மேட்ல தங்கமுத்து படுத்திருப்பான். நெல்லு கதிரை திருட போற மாதிரி அவனை தீர்த்து கட்டிருங்க. பழி திருடங்க மேல விழுந்துரும். பாவம் தங்கமுத்துக்காக 5 நிமிஷம் அஞ்சலி செலுத்துவோம். எங்க வந்த? இன்னும் உயிரோட இருக்கிறா இல்லையான்னு பார்க்க வந்தியா? அதான் அன்னைக்கு என்ன கொண்டுட்டிய.
இன்னைக்கு உங்க அப்பா என்ன கொள்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். என் சாவல அப்படிதான் சந்தோஷம். தங்கமுத்து கொஞ்சம் அமைதியா இருப்பா. இனிமே என் மூஞ்சில முடிக்காத, இங்க இருந்து போயிரு. முத்தாய் இல்லம்மா, அவ பகையாளியா இருந்தாலும் உன்னை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கா. அவளை பாதுகாப்பா வீட்டுல கொண்டு விட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இல்லம்மா, அவ வயசு பொண்ணு, இந்த ராத்திரில தனியா போக கூடாது. அவளை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வா. வா. மாரியப்பா, இந்த ராத்திரியில என் பொண்ணு எங்க போய் தேடுறது? பிரபாகரா, நீ கவலைப்படாத. எல்லாம் இந்த தங்கமுத்து பைய வேலையா தான் இருக்கும். பழனி, கருப்பா, வண்டி எடுங்க. அந்த தங்கமுத்து பையல எங்க பார்த்தாலும் கண்டன் துண்டமா வெட்டி போட்டுட்டு நம்ம பொண்ணை கூட்டிட்டு வாங்க. போங்க. கொஞ்சம் பொறுங்க. உங்களுக்கே வீண் சிரமா, அதான் நானே வந்துட்டேனே. என்ன தைரியம் தான் என் பொண்ணை நீ கடத்திக்கிட்டு போயிருப்ப? நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க. இந்த பொண்ணு வழியா தேடி வரும் பொழுது நான் விலகி போனவன். அவன் கூட என்னடா வெட்டி பேச்சு? எடுக்கடா அறுவடை. அதே தீர்மானத்துக்கு நானும் வந்தா உங்கள யாருமே தப்பிக்க முடியாது. இந்த பொண்ணை கொண்டு போய் பத்திரமா விட்டு வான்னு எங்க அம்மா சொன்ன வார்த்தை கட்டுப்படுத்தான் இப்ப நான் திரும்பி போறேன். இல்ல நடக்கிறதே வேற. பிரபாகரா, நீ என்ன சொன்ன? உன் பொண்ணு நீ கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டாளா? அவ கோட்டை தாண்டி போலடா, அழிச்சிட்டு போயிருக்கா. நடு ராத்திரியில அவனை தேடிட்டு போற அளவு அவன் உன்னை மாத்திட்டானா? இல்லப்பா, அவருக்காக என்ன நான் தான் மாத்திக்கிட்டேன். அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். என்ன சொன்ன? மாமா, என்ன மாமா இது? பொண்ணுங்கன்னா பூ மாதிரி மாமா. பூவை தேடித்தான் வண்டு போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க வண்டு தேடி பூவே போயிருக்கு. சரி, ஏதோ அறியா பொண்ணு தெரியாம செஞ்சுட்டா. 4 வார்த்தை நல்ல விதமா சொன்னா கேட்டு போறா. ஏமா கேட்க மாட்டேன்? எல்லாம் கேட்டுக்கோ மாமா. போடா கண்ணு, உள்ள போமா கண்ணு, சொன்ன கேளு போ. அடாடாடாடாடா, மனிதாபிமானம்னா என்னங்கறத பத்தி என் பையன்கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கணும். உன் பொண்ணுக்கு ஒண்ணுனா அப்படியே ஆடி போயிடுறான் பாத்தியா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எது கெட்டதுன்னு எனக்கே புரியல. எல்லாம் போக போக புரியும். போய் உன் பொண்ணுக்கு புத்தி சொல்லு. மகனே, அப்பா, கருவாட்டுக்கு பூனை புத்தி சொல்லுதா? ஆமா, இதுல யார் கருவாடு யார் பூனை? காரியம் முடிஞ்சது. போலாம். ஐயா, என்னடாச்சு? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே குளிக்க வந்த தங்கமுத்துவ தண்ணியில அமுக்கிட்டோம். மூச்சு முட்டி செத்து போயிட்டான். பணத்தை என்னடா பண்ணீங்க? அத பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. தண்ணியிலே விட்டுட்டோம். அட அறிவு கட்ட முண்டங்களா, பணம் யாரு கண்ணிலாவது கிடைச்சா சிக்கலாயிடும்டா. முதல்ல பணத்தை தேடி கண்டுபிடிப்போம் வாங்க. போட சோம்பேறி, போட. ஓட்ட போட்டு தேட விட்டானுங்களா? கண்ணு கெட்டின தூரம் ஒண்ணுமே தெரியலையே. ஏயா, உனக்கு ஏதாவது தெரியுதா? ஏய், எங்கடா போன? இருந்தும் உயிரை வாங்கினா செத்தும் உயிரை வாங்குறான். ஏயா பிரபாகர், பாறை புதறு எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. உன் கண்ணுக்கு ஏதாவது தட்டுப்படுதா? அதுக்குள்ள சொந்துட்டா எப்படிப்பா? பணத்தை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அந்த பக்கம் போய் தேடி பாப்போம். அப்பா, மாமா, என்னடா கிடைச்சிருச்சா? அந்த பக்கம் தேடி பார்க்கலாம். எங்க தேடி ஆளை காணோமே. ஆள் க்ளோஸ். செத்துட்டா.